திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? திரு ராஜா தலைமையில் சுவிட்சர்லாந்து பெர்ன் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. சார், தமிழ்நாட்டில் சிதம்பரம்ன்ற ஊர்ல ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது. பத்மினின்னு அந்த பெண்ணுக்கு பேருன்னு நினைக்கிறேன். போலீஸ் காவலில் இருந்த தன்னுடைய கணவனை பார்ப்பதற்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணு போன போது அந்த போலீஸ்காரர்களால் வன்புணர்ச்சி செய்யப்பட்டு பத்மினிக்கு மிகப்பெரிய சோகம் நடந்தது. இது பின்னாளில் தமிழ்நாட்டில் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். பத்மினி ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க, நான் எம்ஜிஆரினுடைய மிக தீவிரமான ரசிகை, எல்லா படத்தையும் பார்த்துருவேன், காசு இருக்கோ இல்லையோ நான் எம்ஜிஆர் சினிமாவுக்கு போய் பார்த்துருவேன், கடன் வாங்கியாவது. எனக்கு இந்த சம்பவம் நடந்த போது நான் கத்தினேன், கதறினேன், அலறினேன், யாராவது வந்து என்னை காப்பாற்றுவார்கள் நினைச்சேன். எல்லாரும் வந்தவங்க யாரும் என்னை காப்பாற்ற வரலன்னு பத்மினி வாக்குமூலம் கொடுத்தார். அப்போ என்ன மாதிரியான கட்டமைப்பை மக்கள் மத்தியில் நீங்கள் உருவாக்குகிறீர்கள்? ஹீரோ என்பவன் எல்லா அதிசயங்களும் செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நபர் என்று காட்டி தனிநபர் வழிபாட்டை பூதாகரமாக தமிழ் சினிமா இன்றைக்கு வளர்த்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். என்னத்துக்கு இவ்வளவு ஹீரோ வருஷம்? புதுசா வந்த படங்களினுடைய பட்டியலை போட்டார். இன்றைக்கு கோடம்பாக்கத்தினுடைய உண்மையான நிலை என்ன? உங்களுடைய அத்தனை கருத்துக்களையும் கொட்டி முதல் படத்தை எடுத்து விடுகிறீர்கள். நல்ல படமாகவே அது இருக்கிறது. ரெண்டாவது படத்துல உங்களுக்கு சக்சஸ் வேணும்னா பாப்புலரா பெருசா இருக்கிற ஹீரோவினுடைய கால் ஷீட் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த கால் ஷீட் கையிலே வந்த பிறகு உங்களுடைய கதை உங்களுடையது அல்ல. அது அந்த கதாநாயகனுடைய ரசிகர்கள் எதை விரும்புகிறார்கள் சொல்லுகிறீர்களோ அதற்கான கதையாக அது மாறி போய் விடுகிறது. எத்தனை இளம் இயக்குநர்கள் கண்ணீரோடு இந்த திரையிலிருந்து விடை பெற்றிருக்கிறார்கள் என்பதை யோசித்து விட்டு பேச கடகடன் சொல்லுறேன். இது வாழ்வாதாரம் தருகிறதுன்னு சுரேஷ் அவர்கள் பேசினார்கள். இது வாழ்வாதாரம் தருகிறது, அதை சுஜித்தும் சொன்னார். நிறைய பேருக்கு இது வேலை தருகிறது. நான் ரொம்ப தாழ்மையோ உணர்ச்சியோடு சொல்லிக்கிறேன், நிறைய பேருக்கு வேலை தருகிறது என்ற கூற்று எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. தமிழ் மக்கள் 8 கோடி பேர் இருக்கும். சினிமாவை சார்ந்து வாழ்கிறவர்கள் ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 1% விட கம்மி, 1% விட கம்மி. அவர்களுடைய வாழ்வாதாரம் சினிமா இல்லைன்னா ஒன்னும் பாதிக்கப்படாது. அவர்களுக்காக வேண்டி இந்த அபத்தங்களை பொறுத்து கொள்ள வேண்டிய தலையெழுத்து எங்களுக்கு இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன். பெண்ணை ஒரு சினிமா காலங்காலமாக இப்படித்தான் பார்த்து வந்திருக்கிறது. மிக மதிக்கிற, நான் மிக வணங்குகிற, ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்கிற எம்ஜிஆர் அவர்களினுடைய சினிமாக்களில் தான் ஒரு பெண் எப்படி காட்டப்படுவாள் என்றால், அவள் படித்து விட்டாலே உடனே அவளுடைய உடைகள் மிக குறைந்து விடும் என்றுதான் அவள் காட்டப்படுவாள். இங்கிலீஷ் படிச்சாலும் இன்பத்தமிழ் நாட்டில் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. யார் சொல்லுவது எங்களுக்கு? சொற்படியே நடந்துக்கிறேன் சொல்லுங்க. உடனே அந்த கதாநாயகன் உன் சொற்படியே நடந்துக்கிற சொல்லுங்க. சரி, அது அந்த காலத்து படம், அந்த கால சூழ்நிலை. இன்றைக்கு இது மாற வேண்டாம், மாறல. இன்றைக்கும் தமிழ் சினிமா எதை சொல்லுகிறது என்றால், ஒரு கதாநாயகன் வந்து உன்னை காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் பொறுக்கியாக, படிக்காதவனாக, சண்டைக்காரனாக, எந்த வேலைக்கும் போகாத உதவாக்கரையாக, டாஸ்மாகிலே குடித்து கொண்டிருக்கின்ற கழுதையாக இருந்தாலும் அவன் போய் ப்ரப்போஸ் பண்ண உடனே அவ சரின்னு சொல்லணும். அவ சொல்லலைன்னா இவன் பின்னாடியே போவான். இதுக்கு தான் ஸ்டாக்கர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. பின்னாடியே போவது, பின்னாடியே போகிறான், ஈவ்டீஸ் பண்றான். நல்ல பாடல்களை நீங்கள் கேட்டதில்லையா என்று கேட்கிறீர்களே சுஜித், எத்தனை பாடல்கள் பெண் உடலை சந்தை கடையாக்கி பாடல்கள் ஏற்றி இருக்கிறார்கள் சொல்லுங்க. நீ மாங்கா, நீ கமலா ஆரஞ்சு, நீ மண்ணாங்கட்டி, நீ தெருப்புழுதி, என்ன ஒரு மார்க்கெட்டையே பெண்ணின் உடம்பிலே வடிக்க தெரிந்த உங்களுக்கு உங்களிடமிருந்து நாங்கள் எதை பெற்று விட்டோம் என்று எனக்கு புரியவில்லை. எனக்கு இருக்கிற பயோலாம் ஒண்ணுதான். ஒரு காலத்தில் தமிழ் சினிமா கதாநாயகனாக கட்டமைத்த பிம்பங்களின் பின்னாலே கதாநாயகனுக்கு ஒரு லட்சியம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. அவன் படித்தவனாக இருந்தான், அவன் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவனாக இருந்தான். அதுவரை சினிமாவால் நாங்கள் கொஞ்சம் பெற்றோம் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன். ஆனால் அதற்கு பிறகு கதாநாயகனுடைய கட்டமைப்பு மாற்றப்பட்டது. அவலத்தை அவலம் இருக்கிறபடியே காட்ட வேண்டும் என்று சுஜித் சொன்னார். அவலத்தை அவலம் இருக்கிறபடியே காட்டுங்கள், ஆனால் அப்படி அவலத்தோடு வாழுகிற ஒருவனை கதாநாயக பிம்பத்துக்கு உயர்த்தாதீர்கள்.
அவன் டாஸ்மாக்ல இருக்கிற ஒருத்தனை காமிச்சிட்டு ரொம்ப அழகா படிச்சிருக்கிற சிவப்பா இருக்கிற நான் பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை அவன் காதலிப்பது போல காட்சியை நீங்கள் காண்பிக்கிற போது கீழே உட்கார்ந்து அதை பார்க்கிற எங்கள் ராம்குமார்களுக்கு தோன்றுகிறது நான் தான் அந்த கதாநாயகன், சுவாதி தான் அந்த கதாநாயகி என்று கீழே விசிலடிக்கிற ராம்குமார்களுக்கு தோன்றுகிறது. நான் படிக்காதவனா மோசமானவனா இருந்தா அந்த பெண் என்னை காதலிக்க மாட்டா. நான் படிக்கணும், வேலைக்கு போகணும், திருந்தணும், நல்லவனாகணும், அதற்கு பிறகுதான் அவள் என்னை காதலிப்பாள் என்ற செய்தியை சொல்லாமல் தமிழ் சினிமா சொல்லுகிறது நீ பொறுக்கியாவே இருடா, இப்படியே இருந்து பின்னாடியே போனா ஒரு நாள் அவள் உன்னை காதலிப்பாள் என்ற செய்தியை தமிழக இளைஞர்களின் மனதிலே விதைத்திருக்கிறது தமிழ் சினிமா என்ற குற்றச்சாட்டு கூண்டில் தமிழ் சினிமாவை நான் நிறுத்துகிறேன். பெருமக்களே, நல்ல நல்ல படங்கள் இல்லையா என்று ஆயிரம் படங்களை கேட்டார்கள். அதில் 2 காதல் பாடல்களை கேட்ட உடனே நடுவர் நிலை தடுமாறி உடனே அந்த பக்கம் நான் எங்கம்மா நல்ல பாட்டுன்னு சொன்னேன், சொல்லக்கூடாதா? நல்ல பாடல்கள் இருக்கின்றன, நல்ல வரலாறுகள் வந்திருக்கின்றன, நல்ல முயற்சிகளுக்கு பஞ்சமில்லை. தனிப்பட்டவர்களுடைய திறமை மிளர்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் வருக வருக என்று அழைக்கின்ற இந்த வசீகர உலகத்தின் மயக்கத்திலே சிக்குண்டு எத்தனை பேர் தாம் பார்க்கிற வேலையை விட்டு சினிமாவில் நடிக்கணும் வந்து எத்தனை பேர் இருக்கிறார். எத்தனை முதலாளிகள் பணம் போட்டு மனைவியினுடைய தாலியை கூட அடகு வைத்து விட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியினுடைய வியாபார நுணுக்கங்கள் புரியாமல் பொறுக்க முடியாமல் தோல்வியுற்று போனவர்களினுடைய எண்ணிக்கையை பாருங்கள். வெளிச்சத்தில் மின்னுகிறவர்களை விட இருட்டில் தோற்று போனவர்களினுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. நான் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மிகச் சுருக்கமாக சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன். ஏன் சினிமாவில் இருந்து நாங்கள் பெற வேண்டும் என்றால் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் பிரிப்பது போல நீங்களும் நல்ல சினிமாவையும் கெட்ட சினிமாவையும் பிரித்து நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டதை விட்டுவிடுங்கள் என்று சுஜித் சொல்லுகிறார். நடுவரும் அதற்கு கை தட்டுகிறார். ஒரு அன்னப்பறவைக்கு இது பால் இது தண்ணீர் என்று தெரிவதனாலே அது பிரிக்கிறது. எங்கள் ஊரிலே இருக்கிற அல்லது இலங்கையிலே இருக்கிற ஒரு விடலை பையனுக்கு அது தெரியவில்லையே ஐயா, நான் என்ன செய்வேன்? அவனுக்கு பால் எது தண்ணீர் எது என்று தெரியவில்லையே. அதுவும் அந்த பாலிலிருந்து அவன் பிரிக்கிற தண்ணீர் இருக்கிறதே அது குடி தண்ணீர் அல்ல, அது சாராய கடைகளில் கரை புரண்டு ஓடுகிற எங்க ஊர் தண்ணி. அது அதை அவனுக்கு ஊற்றி கொடுத்து போதையில் அவனை ஆழ்த்திவிட்டு அன்னம் போல பிரித்து விடு என்றால் அவனை பிரிப்பதற்கான கல்வியும் கலாச்சாரத்தையும் அவனுக்கு தமிழ் சினிமா கொடுக்கவில்லை. எப்படி அவன் பிரிப்பான்? நான் கேட்கிறேன், பாலுக்கும் தண்ணீருக்குமாய் நான் காசு கொடுக்கவில்லை. நான் டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்திருப்பது பாலுக்கு மாத்திரம்தான். எனக்கு பாலை மாத்திரம் கொடுக்கிற உரிமை சினிமாவுக்கு இருக்கிறது. எப்படி நீங்கள் தண்ணீரை அதில் கலக்கலாம் என்று கேட்கின்றேன். 15% கேளிக்கை வரி விலக்கு சினிமாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இண்டஸ்ட்ரிக்கு அதை கொடுக்கல. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யக்கூட 1000 கேள்விகள் கேட்கிறோம். ஆனால் சினிமா முதலாளிகளுடைய லாபத்தில் 15%க்கு விலக்கு அளித்திருக்கிறோம். அந்த விலக்கு அளிக்கப்பட்ட தொகை நம்முடைய டிக்கெட் காசுல கழிப்பதில்லை, அது முதலாளிக்குத்தான் போய் சேருகிறது. இவ்வளவு பெரிய சலுகையை அரசாங்கம் கொடுத்திருக்கிற போது பொறுப்போடு படங்களை எடுங்கள் என்று நாங்கள் கேட்பது ஒரு குற்றமா? இந்த மேடையில் நான் வந்த போது எனக்கு இந்த உயரம் போதவில்லை என்றால் இதை போட்டு என்னை நீங்கள் உயர்த்த வேண்டும். எனக்கு இந்த உயரம் போதவில்லை என்ற காரணத்தினாலே உங்களை கீழே இறக்கிவிடக்கூடாது. நடுவர் நல்ல தீர்ப்பு வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு பெரியவர்களே, மிக சிறப்பாக 6 அறிஞர்களும் பேசியிருக்கிறார்கள். உங்க எல்லாருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள். கனமான செய்தியையும் அதே உற்சாகத்தோடு கேட்கிற அவையாக நீங்கள் இருக்கிறீர்கள், அதற்காக வாழ்த்துக்கள். கடல் பல கடந்தும் தமிழுக்காக காத்திருக்கிறீர்கள், அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த குடிரிலும் கொஞ்சமும் சளைக்காமல் தமிழ் பேசுகிற இடம் தேடி வந்து இருக்கிறீர்கள், அதற்காகவும் உங்களுக்கு வாழ்த்து. சுவிஸ் வாழ் தமிழ் மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும் திரும்பவும் சொல்வது எனக்கு மகிழ்ச்சி. நல்லா பேசியிருக்கிறாங்க பாரதி மேடம், ரொம்ப உணர்ச்சிகரமான பேச்சு. ஒரு சிலரால தான் இவ்வளவு நேரம் அந்த உணர்ச்சிகரமாகவே பேசி டெம்போவை மெயின்டைன் பண்ண முடியும்.
இப்போ பேச்சு மேடை என்பது அடிக்கடி நகைச்சுவையை தொட்டு தொட்டு வரவேண்டிய நெருக்கடியில் இருக்கிறது. நல்ல செய்திகளை கொடுத்தால் தமிழ் மக்கள் கேட்டுக்கொள்வார்கள், பார்ப்பார்கள் என்பதற்கு பாரதியின் பேச்சே ஒரு உதாரணம். கருத்துக்கள் எங்கே தெளிக்கப்படுகிறதோ அங்கே நல்ல மண்ணாக இருந்தால் அந்த விதையை வாங்கி கொள்ளும். நல்ல மண்ணாக நீங்கள் இருந்தால் நல்ல செய்திகள் அங்கே விதைக்கப்படும். பாரதி அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் நன்றி. இப்போ ஒரு தீர்ப்புக்கு வந்துடலாம். பெண்ணை வணிக பொருளாகவே காட்டுகிறது தமிழ் சினிமா. இதுதான் அவங்க குற்றச்சாட்டு. திரைப்படங்களால் தமிழ் சமூகம் இழந்தது அதிகமா பெற்றது அதிகமா? நடுவரின் தீர்ப்பு அடுத்த வாரம். சன் டிவி கல்யாண மாலை படப்பிடிப்பு கோவையில். லட்சக்கணக்கான திருமணங்களை முடித்து வைத்துள்ள கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு ஜூலை 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவை பீளமேடு இந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது. காலையில் நடைபெறும் வரன் அறிமுக நிகழ்ச்சியில் கல்யாண மாலை திரு மோகன் அவர்களோடு பங்கேற்று உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தி உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க விருப்பமா? தொடர்பு கொள்ளவும் திரு ரமணன் 9840891400. மாலையில் மிகச் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் பேச்சரங்கம் நடைபெற உள்ளது. பேச்சரங்கத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்று உங்களை நீங்களே சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பார்த்து மகிழ விருப்பமா? உங்கள் இலவச அனுமதி சீட்டை பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். திரு ஈஸ்வரன், ஸ்டார் வேவ்ஸ் மீடியா 9363333440 மற்றும் திரு கணேஷ் பாபு, தியா என்டர்பிரைசஸ் 9787311008. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.